ஷாக்க குறைங்கிற மாதிரி நேற்று ஷாக்க குறைக்கிறதுக்கான முயற்சி எடுத்துக்கிட்டு இருக்கேன். முதல்ல வெற்றி பெற்றிருக்கக்கூடிய நடிகர் விஜய் அவர்களுக்கு வாழ்த்துக்கள். ஏன்னா வாழ்த்து சொல்லாம போனா ஜனநாயகமே இல்லைன்றவங்க. இந்த வெற்றியை பத்தி யோசிக்கிறப்ப எனக்கு உலகம் முழுக்க நடந்த புரட்சிகள் பத்தின ஞாபகம் தான் வந்தது. உங்க எல்லாருக்கும் தெரியும் ஃபிடல் காஸ்ட்ரோவும் சேகுவேராவும் செஞ்ச ஆயுத புரட்சியை பத்தி, அப்புறம் மார்க்ஸுடைய தத்துவ புரட்சியை பத்தி நிறைய படிச்சிருப்பீங்க. இது போக சமீபத்தில் நடந்த பங்களாதேஷனுடைய ஜென்சி புரட்சி கூட உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு, நிறையவே வாய்ப்பு உண்டு. அதெல்லாம் வச்சுமே தமிழ்நாட்டுல கட்சிகள் எப்படி ஆட்சியை பிடிச்சிருக்கு, விடுதலை உணர்வின் காரணமாக காங்கிரஸ் ஆட்சியை பிடிச்சது, மொழி போராட்டத்தின் ஊடாக திராவிட இயக்கங்கள் இங்க வளர்ந்து ஆட்சியை பிடிச்சாங்க அப்படிங்கிற வரைக்கும் நமக்கு நல்லாவே தெரியும். முதல் முறையா தமிழ்நாட்டுல ஆடல் பாடல் புரட்சியின் மூலமா நாட்டை பிடிக்க முடியுங்கிறத காமிச்சிருக்கிறாங்க. இது கடுமையான ஏதோ விமர்சனம் மாதிரி தெரியல அவங்களுக்கு, என்னுடைய பார்வையை தான் நான் வைக்கிறேன். ஆக்சுவலா விஜய்க்கு வந்து நடிகர் அப்படிங்கிற கிரெடிபிலிட்டியை தாண்டி வேற எதுவும் இருக்கிறதா நான் பார்க்கல. ஆக விஜய்ங்கிற அந்த நடிகருக்காக அவர் மீது இருக்கக்கூடிய ரசிக வெறிக்காகவும் மோகத்துக்காகவும் இவ்வளவு வாக்குகள் விழுங்கிறத நானே எதிர்பார்க்கல. ஆனா விழுந்திருக்கு. இப்படியும் சாதிக்க முடியும் அப்படிங்கிறத தமிழ் சமூகம் நமக்கு காமிச்சிருக்கு அப்படிங்கிறதான் நம்ம எடுத்துக்கணும். அந்த வகையில உள்ளபடியே வாழ்த்துக்கள். இப்ப ஜெயிச்சிட்டீங்க, இதை தாண்டி நான் பெருசா விமர்சனம் வைக்க விரும்பல. ஆனா இனி வரக்கூடிய காலங்கள்ல உங்களுடைய செயல்பாடுகள் பொறுத்து விமர்சனங்கள் வைக்கப்படும். ஆனா ஒண்ணு மட்டும் மனசு நினைவுல வச்சுக்கோங்க, நீங்க 1,70,00,000 பேர் வாக்கு போட்டு அந்த கட்சியை தேர்ந்தெடுத்திருக்கீங்க. ஆனா திராவிட கட்சிகள் தான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தலைமையிலான கூட்டணிக்கு இன்னமும் கூட 3 கோடி பேர் வாக்களிச்சிருக்கிறாங்க. அவங்களுடைய நம்பிக்கையும் பெறக்கூடிய வகையில செயல்பட்டீங்கன்னாக்கா சிறப்பு. இதனால ஒரு விஷயம் மட்டும் புரியுது, இந்த ஆடல் பாடல் புரட்சிக்கு மத்தியிலையும் கூட 2 திராவிட கட்சிகளையும் வைப் அவுட் பண்ண முடியாது. ஏன்னா அவங்களுக்கும் 59, 47 அப்படிங்கிற ரெப்ரசன்டேஷனை கொடுத்துருக்குறாங்க. ஆக இதுதான் கலை யதார்த்தம். அந்த வகையில ரொம்ப மகிழ்ச்சி தான். திராவிட அரசியல் இங்க எப்பயும் உயிர்ப்போட இருக்கும் அப்படிங்கிறத நான் புரிஞ்சுக்கிறேன். நிறைய அதிமுக நண்பர்கள் என்ன இப்படி ஆகி போச்சு அப்படின்னு வருத்தப்பட்டு கேட்டாங்க. திமுக நண்பர்களுமே என்னடா மச்சான் இப்படி ஆகி போச்சு, தாவேக்கா வந்துருச்சடா அப்படிங்கிற மாதிரி கேட்டாங்க. நான் என்ன சொல்ல வரேன்னாக்கா, அடிக்கிற காத்துல சில நேரங்கள்ல காகிதங்கள் உயர பறக்கத்தான் செய்யும். ஆனா உயிர் போட்டமுள்ள கட்சிகள் வந்துட்டு பறவை மாதிரி தன்னுடைய கடைசி இறகு பிச்சு எரியப்படும் வரை அது மேல உயர பறக்கிறதுக்கான முயற்சி எடுத்துக்கிட்டே இருக்கும். அந்த வகையில நீங்கள் சார்ந்திருக்கக்கூடிய இயக்கத்தினுடைய கடைசி இறகா நீங்க இருந்தா கூட சந்தோஷம் நினைங்க. அப்படி எல்லாருமே நினைச்சீங்கன்னாக்கா உங்களை எந்த காலத்துலயும் எதுவும் பண்ண முடியாது. ஏன் இதை சொல்ல வரேன்னாக்கா, திராவிட அரசியல் ரொம்ப ரொம்ப முக்கியம். இன்னைக்கு அமைந்திருக்கக்கூடிய அந்த ஆட்சியையுமே நெறிப்படுத்துறதுக்கு இந்த திராவிட அரசியல் ரொம்ப ரொம்ப தேவை அப்படின்னு நினைக்கிறேன். அதனால அதை மனசுல ஏற்றிக்கிங்க. இன்னமும் உங்க மீது மக்கள் நம்பிக்கை வச்சிருக்கிறாங்க. அப்புறம் எல்லாரும் என்ன கேட்டாங்க, இனி என்னப்பா பேசவே இல்லை. நான் தான் சொன்னேன் ஷாக்கா குறைச்சிக்கிட்டு இருந்தேன்னு சொல்லிட்டு. ஆக பேசலாம்ல, பாட்டே பாடுறேன். ஏன்னா ஆடுறதும் பாடுறதும் தான் உங்களுக்கு பிடிச்சிருக்கு. ஒரு பொண்ணு ஒண்ணு நான் பார்த்தேன், சென்டிமீட்டர் சிரிக்க சொல்லி கேட்டேன், அவ சிரிச்சா சிரிப்புல 100 பேர் செத்து போயிட்டா. பாப்பு பாப்பு. பை பை.